ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொங்கு ஸ்டைல் இடியாப்பம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு இட்லி அரிசி வந்துட்டு 350 கிராம் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் சாதத்துக்கு சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிற எந்த அரிசி வேணுனாலும் புழுங்கல் அரிசி இதை எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ அதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்க போகிறேன். ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இது ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அப்புறமா நான் அரைச்சி எடுத்துருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி விட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி போயிடுச்சுனாலும் தப்பில்லை. ஏன்னா இப்போ கொஞ்சம் வானிலையில் எண்ணெய் விட்டுட்டு இதை வதக்கி எடுக்க போகிறோம். அதனால் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆனாலும் தப்பில்லை. இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஸ்டவ்வில் வானிலை வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்க போகிறேன். ஆயில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ ஆயில் சூடான உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவை அதில் போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டிங்கன்னா அது கெட்டி ஆகிடும். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. எனக்கு 2 மினிட்ஸ் கூட ஆகலைங்க. 1 மினிட்ஸ்லேயே வந்து சீக்கிரம் கட்டி ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மாவு வந்து நான் கொஞ்சம் கட்டியாக தான் அரைச்சி எடுத்துருந்தேன். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் கட்டி ஆகுதுன்னு. நமக்கு இது ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. சும்மா கட்டி ஆனால் மட்டும் போதும். ஏன்னா இதை நம்ம திருப்பியும் வேக வைக்க போகிறோம் இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு. இந்த மாதிரி கட்டி ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆறினதுக்கப்புறம் இட்லி தட்டில் இந்த மாதிரி பிடிச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் சும்மா இட்லி மாதிரி இப்படி அழுத்தி வச்சாலும் சரி, இல்லை நம்ம குளக்கட்டை பிடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இப்படி பிடிச்சாலும் சரி. நமக்கு வேக வச்சு எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போது இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுவும் ஜாஸ்தி நேரம் வேக தேவையில்லைங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் வெந்தாலே போதும். நம்ம ஏற்கனவே வதக்கி தான் வச்சுருக்கோம். அதனால் 2-3 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் எடுக்காது வேகிறதுக்கு. பாருங்கள், நமக்கு நல்லா வெந்துருச்சு. இதை மூடி போட்டே மூடி வைங்க. சூடாக இருந்தால் தான் நமக்கு இடியாப்பம் அழுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இடியாப்பக்கள் தான் நான் பயன்படுத்துகிறது. இது எல்லா மார்க்கெட்லேயும் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் லைட்டாக தேங்காய் எண்ணெய் தடவிட்டேன் நான். இப்போ நம்ம செஞ்சு வேக வச்ச குளக்கட்டையை இதில் போட்டுக்கலாம். இது நல்லா சூடாக இருக்கிறதுனால நீங்கள் லைட்டாக அழுத்தினீங்கனாலே போதும். எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். அழுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாகலாம் இருக்காது. லைட்டாக அழுத்தினீங்கனாலே ரொம்ப ஈஸியாக வரும். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. திருப்பியும் நான் எடுத்துட்டு திருப்பியும் போட்டுட்டு நான் அழுத்த போகிறேன்.
இது ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நமக்கு இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு நல்ல சாஃப்டாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடியாப்பத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.